உன்னை வணங்கிட்ட கணக்கு, உன்னையே நினைத்து 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 வணங்கி இருக்கின்ற கணக்கு, உன்னையே நினைத்து 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 உருகின்ற கணக்கு, உன்னையே 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 நினைத்து வாழ்கின்ற கணக்கு. திருச்செந்தூர் செந்திலாண்டவருக்கு, குமாரனுக்கு, பிரபுக்கு, சகலத்திற்கும் விருத்தியாக்கி உடமைக்கு இருக்கின்ற உள்ளொளியை காண்பித்து, உடமைக்கு இருக்கின்ற உள்ளொளியை காண்பித்து நிலையானது எது என்று புத்திக்கு சொல்லி, நிலையானது எது என்று புத்திக்கு சொல்லி, நிலையற்றது எது என்று காலத்தால் கணித்து, நிலையற்றது எது என்று காலத்தால் கணித்து கர்ம வினைகளை அனுபவிக்கவே இந்த மானிட பிறவி. இந்த மானிட பிறவி கர்ம வினைகளை அனுபவிக்கவே இந்த மானிட பிறவி. இதில் நீளம் அகலம், நீளம் அகலம், நீள அகலத்தில் அடிக்கணக்குகள், அடிக்கணக்குகளில் பரப்பளவு கணக்குகள், அந்த பரப்பளவு கணக்குகளில் பல கணக்குகள் கவிழ்கிறது, பல கணக்குகள் சமமாக இருக்கிறது, பல பல கணக்குகள் சாதாரணமாக இருக்கிறது, சில கணக்குகள் மட்டும் உயர்கிறது. அடிக்கணக்கு, படிக்கணக்கு, பார்வை கணக்கு, திருப்பார்வை கணக்கு, அருள்பார்வை கணக்கு, அணிகலன்கள் கணக்கு, ஒளிக்கணக்கு, திருவடி கணக்கு, மாலை கணக்கு, மங்கள கணக்கு, வைரக்கணக்கு, வயூரிய கணக்கு, வேல் கணக்கு, பல பல வேளால் ஆனப்பட்ட வேலனால் கொடுக்கப்படுகின்ற கணக்கு, வேளால் ஆகப்பட்ட வேலனால் கொடுக்கப்படுகின்ற கணக்கு. அந்த வேலன் ஒரு நாள் தர்ம யுத்தத்துக்கு கிளம்பிட்டார். தர்ம யுத்தத்துக்கு கிளம்பி அவரை வசீகரம் பண்ண வேண்டும் அப்படி நினைச்சு இந்த சதுரடி கணக்கு, படிக்கணக்கு வஞ்சீகரம் பண்ணிச்சாங்க. அந்த வஞ்சீகரத்துல புராணங்கள் எத்தனையோ சொல்லி கொடுத்து நூதனமான முறையில நுட்பமான சிற்பிகளத்தை வடிவமைச்சிருக்காங்க. எல்லா கோயிலையும் நூதனமான கணக்குல நுட்பமான சிற்பிகளை வடிவமைச்சிருக்காங்க எல்லா கோயிலையும். அது வெறும் பொம்மைன்னு சொல்றோம். அதுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு எத்தனையோ கணக்குகளை தாண்டி மெய்யென உருகு உயிர் கொடுப்பேன். அந்த உயிர் கொடுக்கின்ற கணக்காகப்பட்டது அந்த திருச்செந்தூர் கடலோரத்தில் இருந்து அரசாட்சி ஆளும் சுப்பிரமணியரே கடலோர கந்தகுமாரன். உமது அருள் கடாட்சங்கள் எல்லா கணிதத்தையும் வெல்லும்.
உமது அருள் பார்வை எல்லா கஷ்டங்களையும் நீக்கும். உனது திருமேனியினுடைய அலங்காரம் காரணமில்லாமல் நடக்காது. உமது திருமேனியினுடைய அலங்காரம் காரணமில்லாமல் நடக்காது. கசக்காமல் தந்திடுவேன். வென்றது எது என்பதை விட வெல்லப்போவது எது என்பது நினைப்பது அவருடைய பிச்சை. முருகா, நான் வென்றதெல்லாம் இனி கணக்கில்லை, இனி வெல்லப் போவது எது என்று அவரிடத்தில் பிச்சை கேட்டவருக்கு ஆசனத்தை கொடுத்தார். எத்தனையோ கோடான கோடி பக்தர்கள் அந்த புண்ணிய பூமியை நோக்கி பயணங்கள், விடாமுயற்சி, வித்தைகளுக்குள் இருக்கின்ற அவருடைய அசைவு, மாற்றம் தருவேன், ஆனால் நீ மாறிடாமல் இருந்திடு. மாற்றம் தருவேன், நீ மாறிடாமல் இருந்திடு. இரு எழுத்துக்களினுடைய தமிழ் உயர் மெய்யெழுத்துக்களும் அடங்கிட்ட ஒரு பொருள் ஒன்று ஆசை. அந்த ஆசையில அந்த சுழியை எடுத்துட்டா அப்படின்னா அசை. ஆசையில அந்த சுழியை எடுத்துட்டோம்னா இந்த அசை என்பது நமக்கு பல ரூபத்திலே ஊட்டி விடுவார். ஆசை என்பதை அந்த சுழியை எடுத்து விட்டார். அசை என்பதை அவரே நடத்தித்தார். அந்த நடத்துவதற்கு உண்டான விகிதாச்சாரம் என்பது படியிலிருந்து அடியிலிருந்து படியை பார்த்து, இது எத்தனை அடிப்பா? 4 அடி. அது எத்தனை அடி? 8. இந்த அகலம், நீளம், தூரம், மைல் கணக்கு, எத்தனையோ மைல் கணக்கு. கடக்க, பார்க்க, துடிக்க, ஏங்க, விழ, எல, விழ, எல, விழ, எல. இந்த விழ, எல என்பது விழுந்தவனுக்கு தெரியும், எழுந்தவனுக்கு புரியும். விழ என்பது விழுந்தவனுக்கு தெரியும், எழுந்தவனுக்கு புரியும். இல என்பது இழந்தவனுக்கு அறிவு கூற வேண்டும். இல என்பது இழந்தவனுக்கு அறிவு கூற வேண்டும். இழந்ததை கொடுப்பான், அடியெடுத்து வருவான். இழந்ததை கொடுப்பான், அடியெடுத்து வருவான். முயற்சித்து 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 எனக்கு விடையே தெரியல அப்படின்னு கடக்கோடியில் ஒருத்தர் இருக்க. எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, இனிமேல் நான் போய் சேர்றது ஒரே ஒரு
அனுமதி தான் நான் விண்ணப்பம் வச்சிருக்கேன் அப்படின்னு இந்த கடைசி ஓரத்தில் இந்த பக்கம் எனக்கு இருக்க வசதி, எனக்கு இருக்க வாய்ப்பு, எனக்கு இருக்க அனைத்து எனக்கு கிடைச்சிருச்சா. ஆனா நான் போக மாட்டேன், உட்காந்துக்குவேன். எனக்கு எல்லாம் இருக்கு, போக மாட்டேன். இந்த கடைசியில் இந்த மூணையும் பார்த்தவே அங்கே அக்கடான்னு உட்காந்துருக்கேன். இந்த மூணையும் பார்த்தவ அங்கே அக்கடான்னு உட்காந்துருக்கேன். இவங்கிட்ட போறாரு முருகப்பெருமான். 3 பேர்த்தையும் விண்ணப்பத்தை வாங்கிட்டு அந்த அக்கடான்னு இருக்கிறவன்ட்ட முருகப்பெருமான் போறாரு. என்ன பக்தா, நிறைவு மனசோட இருக்கியா அப்படின்னு கேட்க. ஆனா அவனுக்கு தெரியும் தந்திருப்பது யார் எனில், வந்திருப்பது யாரெனில் அடிக்கணக்கிலிருந்து பிடிக்கணக்கில் வரையும் பார்த்தவன் என்றும், பிடித்ததை கொடுத்தவர் என்றும், பிடி தவறாமல் கொடுத்து கொண்டிருப்பவர் என்றும் அந்த அக்கடான இருப்பவனுக்கு தெரியல. அதன் அக்கடா அக்கௌண்ட் பார்த்துட்டியா, கணக்கு டெய்லி ஆயிடுச்சா, எவ்வளோ பணம் இருக்கு, வரவுக்குள் செலவு சரியா இருந்துச்சு, அக்கௌண்ட்டை பார்த்துட்டியா, எவ்வளோ இந்த வருஷம் டேர்ன் ஓவர் பண்ணி செலவெல்லாம் போகிறதுக்கு எவ்வளோ கோடிக்கணக்கான் அக்கடா. எல்லாம் பார்த்தவே அக்கடான உட்காந்து. இவங்க 3 பேர்கிட்ட முருகன் போய் விசித்திரமா எல்லாமே கேட்டுட்டு வந்தாங்க. இந்த அக்கடான இருக்கிற போய் கேட்கிறாரு, பார்த்தது போதுமா, புரிந்தது போதுமா, தெளிவு பெற்றது போதுமா, சிந்தனை செய்தது போதுமா, உன்னை வளர்த்தது போதுமா, எல்லாம் வரிசையா கேட்கிறார். எப்படி கேட்கிறாரு? ஒவ்வொரு அடிக்கணக்கா கேட்கிறார். அது மைல் தூரமா மாறுது. எத்தனை கிலோமீட்டர் மாறுது? அவ்வளோ கேள்வி கேட்கிறார். அவர் அக்கடான வந்திருப்பவர் யாரெனில் சொல்லுவது சாதாரண சொல் அல்ல, எல வில எல எல பெற அப்படிங்கிற எல்லாத்துக்குமே ஒரு பரம்பொருளாக வந்து நின்றவர். அவர் எதுவுமே சொல்லலை. எப்போ உனக்கு எல்லாமே கொடுத்துட்டனே, நீயே அக்கடான இன்னமும் இருக்கிற, உனக்கு மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க. பதில் எப்படி வரும்? என்ன பதில் சொன்னா அவருக்கு பிடிக்கும், என்ன பதில் சொன்னா அவருக்கு பிடிக்கும். பதில் சொல்லாமே இருக்க முடியாது. எங்க உடம்பு சரியில்லையா? ஆமா. டாக்டரை பண்ணியலா? போனேன். மருந்து மாத்திரை கொடுத்தாரா? ஆமாம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நல்லா ஆயிடுச்சா? டெஸ்ட் எடுக்கணும். இதெல்லாம் நடைமுறை. வந்தவர் யாரெனில் தெரிந்து அக்கடா என்று உட்கார்ந்திருந்தவன், வந்தவர் யாரென தெரிந்து அக்கடான் உட்கார்ந்திருந்தவனிடத்தில் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூற வேண்டுமா வேண்டாமா? அந்த கூறுகின்ற பதில் அவருக்கு பிடிக்குமா, பிடித்தவாறு இருக்குமா, பிடித்து கொண்டே இருக்குமா?
பிடிக்குமா? பிடித்தவாறு இருக்குமா? பிடித்து கொண்டே இருக்கும். இவங்களுக்குள்ள ஓடுது நிறைய கணக்கு. எக்கணம் கணக்கு, இக்கண கணக்கு, மாறும் கணக்கு, மறையாத கணக்கு, மாறாத கணக்கு, எண்ணிலடங்கா கணக்கு, எண்ணுள்ள கணக்கு, உன்னை அறிந்திட்ட கணக்கு, உன்னுள் இருக்கின்ற கணக்கு, உன்னை அறிந்திட்ட அறிவு கணக்கு, உன்னை அறிந்திட்ட ஆழக்கணக்கு, உன்னை அறிந்திட்ட பக்தி கணக்கு, உன்னை ஆழமாக நேசித்த கணக்கு, உன்னை வணங்கிட்ட கணக்கு, உன்னையே நினைத்து 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 வணங்கி இருக்கின்ற கணக்கு, உன்னையே நினைத்து 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 உருகின்ற கணக்கு, உன்னையே 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 நினைத்து வாழ்கின்ற கணக்கு. இத்தனை கணக்குகளே முருகப்பெருமான்கிட்ட திரும்ப அந்த அக்கடான இருக்கிற சொல்லியிருக்க. உன்னையே 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 நினைத்து வாழுகின்ற கணக்கு அப்படின்னு அந்த முருகப்பெருமான்கிட்ட சொல்லியிருக்க. இந்த கணக்குல அவருக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு கொண்டே இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடித்தவாறு இருக்கா? பிடித்து கொண்டே இருக்கிறா? எப்படி பதில் வரும் முருகப்பெருமான்கிட்ட வந்து? ஏனப்பா உனக்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டேன், உனக்கு எல்லாம் காமிச்சிட்டேன். அப்ப இவர் ஒரு கணக்க சொல்றாரு, அவர் ஒரு கணக்க சொல்றாரு. அப்புறம் என்னதே இதுக்கு வந்து வழி முறைகள்? இதுல எந்த நம்மள அவர்களுக்கு அவளுக்கு உண்டான, நம்மளும் நம்மள அவருக்கு அவருக்கு உண்டான அக்கடான இருக்கிறவனுக்கு பரம்பொருளாக வந்த வேடனுக்கு உள்ள கணக்கு. உன்னையே 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 நினைத்து வணங்குகின்ற கணக்குன்னு சொல்லி அக்கடான இருக்கிறவனுக்கு அந்த அக்கௌண்ட் முடியுமா? இந்த அக்கௌண்ட் முடிய கணக்கா? இதுக்கு முதலீடு எங்கிருந்து வருது? இந்த முதலீட்டை கொடுத்து வளர்த்தது யாரு? இந்த முதலீட்டுக்கு உண்டான எத்தனையோ 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 பூர்வீக ஜென்மம். சரி, இருவர் ஒரு சந்தர்ப்பத்துக்கு, ஒரு சந்தோஷத்துக்கு, ஒரு சந்திப்புக்கு, ஒரு வட்டத்துக்கு ஒரே ஒரு முள்ளு. அந்த முள்ளுதான் வழிகாட்டுற முள். இந்த முள்ள தார பிடிச்சுக்க அப்படின்னு முருகக்கடவுள் அந்த முள்ள வந்து கொடுத்த உடனே அந்த முள்ள எப்படியெல்லாம் அவன் வந்து பாதுகாத்திருப்பான், அதை வந்து எப்படியெல்லாம் வணங்கியிருப்பான். அந்த முள்ளாகப்பட்டது பல பல விதிகளை மாற்றக்கூடிய, வேதத்தை சொல்லக்கூடிய, பற்றுதலை சொல்லக்கூடிய, பாசத்தை சொல்லக்கூடிய, நேசத்தை சொல்லக்கூடிய, ஆழத்தை சொல்லக்கூடிய, அற்புதத்தை சொல்லக்கூடிய, ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய, அபூர்வத்தை காண்பிக்கக்கூடிய, எல்லாம் விதிவிலக்கற்ற
ஒரு செயலாக முள் என்கின்றதை முருகன் நியமித்தார். நமக்கெல்லாம் நொடியை காட்டுகிறது. அந்த நொடியை காட்டுகின்ற பொழுது அசைய ஆரம்பிக்கிறது. அது அசையும் பொழுது வினாடிகளாக ஓடுகிறது. ஓடும் பொழுது இந்த அனைத்து கணக்குகளும் ஒன்று சேர்கிறது. ஒன்று சேர்ந்தது மட்டுமல்லாமல் ஒன்றுக்கொன்று இணைந்து செயல்படுகிறது. இந்த 3 முள்களும் ஒன்றுக்கொன்று இணைந்து செயலும் பொழுது காலம் பெரிதா, நேரம் பெரிதா, ஆசை பெரிதா, அசை பெரிதா? இல்லை, நமக்கு எதெல்லாம் பெரிது, எதெல்லாம் சிறிது, எதெல்லாம் பெரிதல்ல, எதெல்லாம் பேரின்பம் இல்லை, எதெல்லாம் ஆதாயம், எதெல்லாம் ஆதாயம் இல்லை, எவையெல்லாம் விட்டு செல்வது, பெற்று வளர்வது, வைத்து செல்வது. விட்டு செல்வது என்பது நமது ஆயுள் காலத்துக்கு பின் இருக்கும் பொழுதே விட்டு செல்வது. பெற்று வருவது என்பது அவருடைய பெயரை சொல்ல 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 பெற்று உயர். வைத்து பெற வைப்பது, வைத்து செல்வது என்பது என்ன கேட்டா 2 வருக. அந்த 2 வரியில இருக்கிறது பிடிச்சா தெரியுங்க, பிடிவிடாம பார்த்தா தெரியுங்க, பிடிச்சா தெரியுங்க, பிடிவிடாம பார்த்தா தெரியுங்க. நகர்ந்து செல்வது, அகன்று வருவது. அகன்று செல்வது, அகன்று வருவது. அகன்று வருவது அவர் கொடுத்த வழி. நகர்ந்து செல்வது என்பது நாம் வைத்து செல்லக்கூடிய. பொறுத்து, வைத்து, பார்த்து, பெற்று, வளர்ந்து, பார்க்க, பயம் விட்டோடுகின்ற முள்ளாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசை என்பதை ஆவணா என்கின்ற சுழியை எடுத்தால் அந்த அசை என்பதை பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர வைத்து அதில் இருக்கின்ற மெல்லிய கருவி கண்கொள்ளா காட்சி. அது காந்தம். அது கருவி மட்டுமல்ல, மிகப்பெரிய காந்தம். அந்த காந்தம் என்பது மிகப்பெரிய ஈர்ப்பாக மாறும். எங்கிருந்தாலும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த காந்தம் இப்படி போறானே, அப்படி போறானே, அதை செய்யறானே, இதை செய்யறானே, இதை செய்யக்கலாம், அதை செய்யக்கணும், அதை செய்யக்கூடாது, இதை செய்ய நூல் பிடிச்ச மாதிரி. நூலொன்று தந்தை நுழைவாயில் வந்தாய், நூலொன்று தந்தை நூலில் இருக்கின்ற அந்த அளவில்லா சக்திக்குண்டான, கருணைக்குண்டான, இடத்துக்குண்டான, இடத்துக்குண்டான அந்த நூலாகப்பட்டது திருநாமங்களாக மாறி, திருநாமங்கள் அனைத்து போற்றி எடுக்கப்படுகின்ற திருக்கோவில் வாசலிலே பெற்று உணர்ந்த அந்த சக்தியாகப்பட்டது. ஈர்க்கும், ஈர்த்து கொண்டிருக்கும், காத்தருளும், காத்தருளிக்கொண்டே இருக்கும். அவருடைய பெயரை சொல்ல சொல்ல
முருகா 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 என பெயரை சொல்ல சொல்ல வாழ்வில் எதிர்வினை இல்லாமல் காத்து ஏக்கமில்லாமல் நம்மை ஆட்கொண்டு ஏமாற்றம் இல்லாமல் நம்மை வளைத்து ஏணியை நம்மிடத்தில் காண்பித்து அந்த ஏணிக்கு ஒவ்வொரு படியாக அடிக்கணக்கி வைத்து அதில் எத்தனை படிகள் வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஏற ஏற அவருடைய சக்தியாக விட்டது. ஒவ்வொருவருக்கும்